பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? காலை தோறும் அவருடைய கிருபை நம்மளுக்கு புதிதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது தேவன் நமக்கு எப்போவுமே நன்மையானதை செய்வார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் எப்போவுமே நல்லவராக இருந்து நன்மைகளை செய்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். எதை குறித்து பயப்படுறீங்க? எதை குறித்து யோசிக்கிறீங்க? ஐயோ, ஆண்டவர் எனக்கு இதை சொன்னார், இன்னும் எனக்கு எதையுமே செய்யலையே, என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் மிகவும் ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுறீங்களா? பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அழகான ஒரு வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணலாமா? யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது: எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டா. தேவன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் அங்கே மேன்மைப்படுத்தி கனம் பண்ண வேணும் என்று நினைப்பதை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் என் தாய் உருவாக முன்னே, என் தாயில் நான் பிறக்கிறதுக்கு முன்னமே, இந்த தாயை உருவாக்குறதுக்கு முன்னே தேவன் என்னையும் உங்களையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். என்னை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். எனக்கென்று தேவன் செய்ய போகிற மகிமையான காரியங்களை அவர் முன்னமே குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளில் நீ தேவ சமூகத்தில் ஒரு நன்மையை பெறணும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்திருக்கிறியா? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறியா? கடவுள் இந்த காலையில் உனக்கு ஒரு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குதுங்க. யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு நீ மனம் உடைஞ்சு போய் இருக்கலாமா? யாரோ ஒருவர் உனக்காக அங்கே எதிராய் பேசினது நிமித்தம், உன்னை இழிவுபடுத்தினது நிமித்தம், நீ மிகவும் சோர்ந்து போனது நிமித்தம் நீ இன்றைக்கு வாழ்க்கையை வெறுத்து வேணாம், நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படி நினைக்கலாமா? அப்படி நினைக்கவே தேவையில்லை. உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீ எத்தனை பாடுகளை சந்தித்தாலும், எத்தனை வேதனைகள் அவமானங்களை சந்தித்தாலும், உன்னை கொண்டு செய்யும் காரியம் அது நிறைவேறும் வரையும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அன்பு பிள்ளையை, யோபுடைய வாழ்க்கையில் வந்து சோதனைகளை பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்தான். அவருடைய வாழ்க்கையில் மனைவியை தவிர இழக்காதது ஒன்றுமே இருக்கலைங்க. செல்வ செழிப்போடு சீமானாய் வாழ்ந்தவன் குஷ்டரோகியாய் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அங்கே கடி சொறி மிகவும் சரீரத்தில் உபாதைகள் வேதனைகளோடு மனைவி தூசிக்கிறாள். இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நண்பர் அங்கே யோபுவை தூசித்தார்கள். நண்பர்கள் கடினமான வார்த்தைகளை பேசினார்கள். இவைகளை எல்லாம் கேட்டும் அந்த நண்பர்களுக்காக பரிந்து மன்றாடின தேவ மனிதனை பாருங்கள். எதை இழந்தாரோ அதை இரட்டிப்பாக அவர் பெற்றுக்கொண்டார். உங்களோட வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் ஏன் வாழணும்? நான் செத்து போகலாமே, இந்த வாழ்க்கையில் வேண்டாமப்பா, எதுவும் வேண்டாம், நான் சாகிறது நல்லது என்று சொல்கிறீங்களா? சாவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முடிவில்லைங்க. உங்களோட வாழ்க்கையில் வர்ற பிரச்சனை ஒரு நாள் நீங்கள் தேடியும் அதை காண போகிறது இல்லை, தேடியும் நீங்கள் அதை கண்டு கொள்ள போகிறது இல்லை. நீ மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, தேவன் உன்னில் வச்ச திட்டத்தை நிறைவேற்ற பொழுது அவைகள் எல்லாம் மறைந்து ஒளிந்து விடும். பிரியமான பிள்ளையே, இந்த சூழ்நிலை முற்றிலும் மாறிவிடும். யோபுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்து காண்பித்தார். அதே தெய்வம் தான் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் முன் குறித்ததை செய்யாமல் நான் விடமாட்டேன். அது மட்டுமல்ல, நீ நினைக்காதது, நீ சிந்திக்காதது, நீ அங்கே யோசிச்சே பார்த்துருக்க மாட்டா, அவ்வளவு மகத்துவங்களை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னுமாக தேவ சமூகத்தில் பலனடையுங்க, உற்சாகப்படுங்க. தேவனுக்காக தொடர்ந்து மனம் சலித்து போகாமல் ஓடுங்க. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யட்டும். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் துன்பத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு தேவையோடு நின்று கொண்டு, ஆண்டவரே, துயரமடைந்து, ஆண்டவரே, மனம் சோர்வோடு கூட, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வினாடியிலும் உங்களுடைய ஆறுதலின் கரம் இவர்களை அரவணைப்பதாக, தேற்றுவதாக, நடத்துவதாக நீரே பொறுப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.